என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா. தேனி மாவட்டத்தின் அள்ளிநகரம் என்ற ஊரில் 1941 ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி பெரியமாய தேவர் கருத்தமா தம்பதிக்கு மகனாக பிறந்தார் பாரதி ராஜா. இவருக்கு பள்ளியில் படிக்கும் போதே இலக்கியங்கள் படிப்பதிலும் மேடை நாடகங்கள் நடத்துவதிலும் இருந்த ஆர்வம் காரணமாக ஊர் சிரிக்கிறது, சும்மா ஒரு கதை போன்ற கதைகளை எழுதி அவர் ஊர் திருவிழாக்களின் போது பல மேடைகளில் அரங்கேற்றினார். அவரது இளமை பருவத்தில் ஊரிலேயே சிறிது காலம் சுகாதார ஆய்வாளராக பணியாற்றியுள்ளார். அதன் பிறகு சினிமாவின் மீது தனக்கு இருந்த தீராத காதல் குறித்து வீட்டிற்கு தெரியப்படுத்த கடும் எதிர்ப்பு எழுந்தது. ஒரு வழியாக அம்மாவை முதலில் சமாதானம் செய்து சென்னைக்கு வந்தடைந்தார். ஆரம்பத்தில் பல இன்னல்களுக்கு ஆளான பாரதி ராஜா மேடை நாடகம், பெட்ரோல் பங்க் வேலை என பல இடங்களில் பணிபுரிந்து கொண்டே சினிமா துறையில் நுழைய கடும் முயற்சிகளை மேற்கொண்டார். முதலில் உதவி இயக்குநராக இயக்குனர் பி. புள்ளையாவிடம் பாரதி ராஜா பணியில் சேர்ந்தார். அதனைத் தொடர்ந்து பிரபல கன்னட இயக்குனர் புட்டனா கனகல், அவினாசி மணி, ஏ. ஜெகநாதன் ஆகியோரிடம் உதவி இயக்குநராக சேர்ந்து திரைப்பட இயக்கங்களின் நுணுக்கங்களை கற்று தேர்ந்தார். துடிப்பான உதவி இயக்குநராக வலம் வந்த பாரதி ராஜாவுக்கு முதல் வாய்ப்பு 1977ஆம் ஆண்டு 16 வயது நிலை திரைப்படம் மூலம் கிட்டியது. இதில் தற்போதைய உச்ச நட்சத்திரமான கமல்ஹாசன், ஸ்ரீதேவி, ரஜினி உள்ளிட்டோர் நடித்திருந்தனர். தமிழ் திரையுலகில் கிராமங்களையும் அம்மக்களின் வாழ்க்கையையும் சில திரைப்படங்கள் எடுத்து காட்டியிருந்தாலும் 16 வயது நிலை திரைப்படம் அதனை அடுத்த தளத்திற்கு கொண்டு சென்றது. அதுவரை ஸ்டூடியோவுக்குள் மட்டுமே படமாக்கப்பட்டு வந்த திரைப்படங்களை தனது 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலம் அந்த இலக்கணத்தை உடைத்து முதலாக வெளிப்புற படப்பிடிப்பு தளத்திற்கு கொண்டு சென்று வரலாறு படைத்தார். பாரதி ராஜாவின் திரைப்படங்கள் மிக எளிமையான, பாமரருக்கும் புரியும்படியான காட்சிகளாலும் இசையாலும் அன்றாட வாழ்வில் சந்திக்கும் மிக இயல்பான மனிதர்களின் கதாபாத்திர வடிவமைப்பாலும் பஞ்ச் வசனங்களாலும் எப்போதும் நிறைந்தே இருந்தன. திரையில் தோன்றும் கதாபாத்திரங்களுடன் ரசிகர்கள் சேர்ந்து பயணிக்கும் ஒரு புது அனுபவத்தை தனது படத்தில் அவர்களுக்கு கொடுத்தார் பாரதி ராஜா. இவருக்கு கிராமத்து படங்கள் மட்டும்தான் எடுக்க தெரியும் என்ற பேச்சு எழுந்த போது அந்த வாதத்தை உடைத்து சிவப்பு ரோஜாக்கள், டிக் 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 போன்ற படங்களை தந்து அனைவரையும் வியக்க வைத்தார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட 3 மொழிகளிலும் பல திரைப்படங்களை இயக்கிய பெருமைக்கு சொந்தக்காரர். தமிழில் 1977 16 வயது நிலை, 1978 சிவப்பு ரோஜாக்கள், அதே ஆண்டு கிழக்கே போகும் ரயில், 1979 நிறமாறாத பூக்கள், 1980 நிழல்கள், 1981 அலைகள் ஓய்வதில்லை, 1983 புதுமை பெண் மற்றும் மண் வாசனை, 1984 ஒரு கைதியின் டைரி, 1985 முதல் மரியாதை, 1993 கிழக்கு சீமைகளை உட்பட சுமார் 30க்கும் மேற்பட்ட வெற்றி திரைப்படங்களை இயக்கியுள்ளார். 1999ஆம் ஆண்டு பாரதி ராஜா தன் மகன் மனோஜை நாயகனாக்கி கலவையான காட்சி அனுபவத்தை தரக்கூடிய தாஜ்மஹால் என்ற படத்தை இயக்கி ரசிகர்களை வியக்க வைத்தார். பாரதி ராஜாவால் அறிமுகமான நடிகர், நடிகைகள், இயக்குநர்கள் பட்டியல் மிக நீளமானது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், மண் வாசனை படப்பிடிப்பு ஆரம்பித்த பின்னர்தான் படத்திற்கான கதாநாயகனை கண்டுபிடித்த சம்பவத்தை கூறலாம். படப்பிடிப்பு தளத்திலிருந்து வெளியே சென்ற போது அங்கு வளையல் கடையில் வேலை செய்து கொண்டிருந்த பாண்டிக்கண்ணன் என்ற இளைஞரை பார்த்த பாரதி ராஜா அவரையே நாயகனாக அறிமுகம் செய்தார். அவர் பட்டறையில் இருந்து வந்தவர்கள் தான் உதவி இயக்குநர்களான கே. பாக்கியராஜ், மணிவண்ணன், மனோபாலா, ரங்கராஜ், மனோஜ்குமார், சித்ரா லட்சுமணன், பொன்வண்ணன் ஆகியோர். மணிரத்னத்தின் ஆகுதி எழுத்து மூலமாக திரைத்துறையில் நடிப்பின் மூலம் பாரதி ராஜா தனது பயணத்திற்கு ஒரு புது பாதையை ஏற்படுத்தி கொண்டார். பாண்டிய நாடு, குரங்கு பொம்மை, திருவின் குரல், நம்ம வீட்டு பிள்ளை, கெனடி கிளப், கல்வன், திரு சுற்றம்பலம், திருமாணிக்க போன்ற படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தை ஏற்று தனது நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி 21ஆம் நூற்றாண்டிலும் தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கினார். திரைத்துறைக்கு இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு இவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவித்தது. 6 முறை தேசிய விருதுகளையும், 3 முறை தமிழ்நாடு மாநில விருதுகளையும் மற்றும் பிலிம்பேர் விருது, கலைமாமணி விருது என பல விருதுகளை தனதாக்கி கொண்டவர். வயது மூப்பு காரணமாக சில வருடங்களாக பாரதி ராஜாவுக்கு உடல்நிலை சீராக இல்லாத நிலையில் அவ்வப்போது சிகிச்சை எடுத்து வந்தார். இதற்கிடையில் கடந்த ஆண்டு அவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய துயரம்
அவரது ஒரே மகனும் நடிகரும் இயக்குனருமான மனோஜ் பாரதி ராஜாவின் திடீர் மரணம்தான். மகன் மரணத்திலிருந்து வீட முடியாமல் தவித்து வந்தார் பாரதி ராஜா. இதனைத் தொடர்ந்து மலேசியாவில் உள்ள தனது மகள் வீட்டில் சிறிது காலம் தங்கி ஓய்வெடுத்து வந்த பாரதி ராஜா சமீபத்தில் சென்னை திரும்பினார். இந்நிலையில் சென்னை திரும்பிய அவருக்கு கடந்த ஜனவரி மாத இறுதியில் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பின்னர் வீடு திரும்பினார். இதனைத் தொடர்ந்து வீட்டில் தொடர் ஓய்வில் இருந்து வந்த பாரதி ராஜா வயது மூப்பு காரணமாக காலமானார்.